வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது மிக முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில பேர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து ஜோதிடரிடம் கொடுத்துவிட்டு, ஜோதிடரிடம் எனக்கு வண்டி வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கா, வண்டி அனுபவிக்கும் பாக்கியங்கள் இருக்கிறதா என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜாதகர்களுக்கு வண்டி வாகனம் என்பதற்கு ஏராளமான காரணிகள் இருக்கிறது, ஏராளமான கிரகங்கள் இருக்கிறது, ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது காண்போம். ஒரு தலைமுறைகளிலேயே வண்டி ஒருவரும் இல்லாமல் இருந்தால் கூட இவரது ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த தலைமுறையில் முதல் வண்டி வாங்கக்கூடியவராக இவர் இருப்பார். அப்படிப்பட்ட அமைப்பை நாம் இப்போது பார்ப்போம். லக்னத்திற்கு 4ஆம் வீட்டு அதிபதி என்பவர் வண்டி, சுகபோகமான கார்கள், சொகுசு கார்கள், சொகுசு பங்களாக்கள், சொகுசு வீடுகள், மண்மனைகள், உயர்கல்வி, உயிர்காரகத்துவத்திலே தாயை குறிக்கக்கூடியது, இப்படி ஏராளமான காரகத்துவத்தை கொண்டது. அந்த லக்னத்துக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் இருக்கிறாரா என்று பாருங்கள். அந்த 4ஆம் அதிபதி லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் கண்டிப்பாக வண்டி வாங்க பாக்கியம் பெற்றவர்கள். இல்லையா, லக்னத்திற்கு 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கிய அதிபதி, அவர் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே இருக்கிறாரா என்று பாருங்கள். அப்படி இருந்தாலும் அந்த ஜாதகர்களும் வாழ்க்கையிலே வண்டி வாகனத்தை வாங்கி அனுபவிக்க பிறந்தவர்கள். அதனால் இந்த அமைப்புகள் இருந்தாலே கண்டிப்பாக வண்டி வாகன யோகம் அவர்களுக்கு இருக்கிறது என நாம் அடித்து சொல்லலாம். மற்றவற்றை நாம் அடுத்தபடியே காண்போம். நன்றி, வணக்கம்.